வணக்கம். தந்தியின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. உலகமே ஒட்டுமொத்தமாக வெப்பமயமாதல், அதாவது குளோபல் வார்மிங் பற்றி பயந்து கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மரங்களை நடுங்கள் என்று ஒரே கோஷம்தான் எங்கும் கேட்கிறது. அதே நேரத்தில் மரங்களை வெட்டுங்கள் என்று கூறுவது முரண்பாடாக தோன்றுவதாக இருந்தாலும் சில மரங்கள் நச்சுத்தன்மை உடையவையாக இருக்கிறது. முக்கியமாக கருவேல மரம் உள்ளிட்ட மரங்கள் தமிழ்நாட்டில் இந்த மரங்கள் தான் எங்கெங்கும் காணினும் நீக்க மரம் நிறைந்திருக்கின்றது என்றே சொல்லலாம். இது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சீமை கருவேல மரத்தின் அறிவியல் பெயர் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா. மெக்சிகோ, கரிபியன் தீவுகள் மற்றும் தென் அமெரிக்காவை தாயமாக கொண்ட இவை ஆசிய, ஆப்பிரிக்க, ஆஸ்திரேலிய கண்டங்களில் தற்போது நீக்கமர வியாபித்துள்ளன. பயிர்களுக்கு வேலியாகவும் சமையலுக்கு விறகாகவும் பயன்படும் என்ற நம்பிக்கையில் 1950களில் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டுவரப்பட்டு தமிழகத்தில் தூவப்பட்டது. இந்த 60 ஆண்டுகளில் வளர்ந்து பெருகி தமிழகம் முழுவதையுமே ஆக்கிரமித்து விட்டது. இந்த செடிகளின் இலைத்தலைகளை ஆடு மாடுகள் தின்பதில்லை. இதன் வேர்கள் தண்ணீரை தேடி இறங்கிக் கொண்டே போகும் தன்மை உடையவை. பூமிக்குள் 30 முதல் 175 அடி ஆழம் வரை இறங்கி மண்ணின் ஈரப்பதத்தை உறிந்து கடுமையான வறட்சியிலும் பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கக்கூடியவை. உறிஞ்சும் நீரில் 97% இலை வழியாக ஆவியாக வெளியேற்றுபவை. இதன் விதைகள் எத்தகைய பூச்சிகளுக்கும் இரையாகாமல் 10 ஆண்டு காலம் வரை உயிர்ப்புடன் இருந்து தக்க நேரத்தில் முளைக்கும் வீரியம் கொண்டவை. எந்த இடத்திலும் மற்ற தாவரங்களை அழித்துவிட்டு தான் மட்டும் செழித்து படர்கின்ற தன்மை சீமை கருவேல மரங்களுக்கு மட்டுமே உண்டு. மற்ற மரங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியிடும் நிலையில் இது கார்பன் டை ஆக்சைடை தான் அதிக அளவில் வெளியேற்றுகிறது. இது வெளியிடும் நச்சுத்தன்மையால் இதன் அருகில் மற்ற தாவரங்கள் கூட வளர முடிவதில்லை. இந்த மரங்களின் கீழ் கட்டப்படும் கால்நடைகள் மலட்டுத்தன்மையை பெற்றுவிடுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த மரங்களில் பறவைகள் கூடு கட்ட முடிவதில்லை. வேடந்தாங்கல் ஏரியில் செழித்து வளர்ந்த இம்மரங்களின் முட்களில் சிக்கி ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் இறந்தன. இதையடுத்து அங்குள்ள மரங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. மீன்கள், தவளைகள், பாம்புகள் உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களும் இந்த மரங்களால் மரணத்தை தழுவுகின்றன. இந்த முள்மரத்தை பற்றி அறிந்து கொண்ட அமெரிக்கா இதை துவம்சம் செய்துவிட்டது. கண்காட்சிகளில் மட்டுமே இது வைக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலும் இது 90% அழிக்கப்பட்டுவிட்டது. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை வாகனத்தில் செல்பவர்கள் இந்த முள் செடியை பார்த்துவிட்டால் வாகனத்தை நிறுத்தி அதை பிடுங்கி போட்டுவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. தமிழகத்திலும் இதை முழுமையாக அழித்துவிட அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றன. பல இடங்களில் விறகு பகுதி மட்டும் வெட்டி எடுக்கப்படுவதால் மீண்டும் அந்த மரங்கள் தழைத்து வளர்கின்றன. வெட்டிய பிறகு அந்த வேர்களை எரித்து விடுவதே நிரந்தர தடுப்புக்கான வழி. இப்படியாக இருக்க இது போன்ற மரங்களை வெட்டினால்தான் நம் மண்ணின் மாண்பை காப்பாற்ற முடியும் என்று இயற்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது என்றே சொல்லலாம். இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். இது குறித்து பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் ஆசிரியர், நவீன வேளாண்மை ஆசிரியர் திரு ஹரிதாசன் அவர்கள். மேலும் பல்வேறு கள தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் எமது செய்தியாளர்கள். கோவையில் இருக்கும் நேசராஜ் மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கும் எமது செய்தியாளர் சுந்தர். முதலில் சுந்தரிடம் செல்லலாம். சுந்தர், வணக்கம். சுந்தர், இப்ப இந்த கருவேல மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் இதனால ஏற்படும் பாதிப்புகள் பற்றி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு விஷயம் தெரியுமா? அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, இறை நம்பிக்கை உள்ளவனிடம் எங்கும் எதிரும் இருப்பவன் யாரும் கேட்டா இறைவன் சொல்லுவாங்க. ஆனால் விவசாயிகளிடம் எங்கும் எதிரும் வளர்ப்பவை எதுன்னு கேட்டால் நிச்சயமாக கருவேலை மரங்கள் தான் என்று விவசாயிகள் கூறுவார்கள். அந்த அளவுக்கு விவசாயிகள் கருவேலை மரங்களால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் கருவேலை மரங்கள் என்பது விறகிற்காக ஆங்காங்கு வளர்க்கப்பட்டு வந்தது. அதை கொண்டுதான் சமையல் உள்ளிட்ட பல வேலைகளை செய்து வந்தனர். இப்ப தற்போது வளர்ந்து ஒரு நவீன உலகத்தில் கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் வந்ததால் கருவேலை மரங்களுக்கு வேலைகள் அதிகமாக இல்லாமல் போனாலும் அவை யாருடைய எந்த விதமான பராமரிப்பும் இன்றி, தண்ணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, யாரும் அது பராமரிப்பு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வளர்ந்து வருபவை கருவேலை மரங்கள். இதனால் கருவேலை மரங்களால் மிகவும் பாதிப்படை வந்தது விவசாயிகள். குறிப்பாக நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் காவிரி நீர் பொய்த்துவிட்ட நிலையிலும் மழைகள் பொய்த்துவிட்ட நிலையிலும்
வரையிலும் நிலத்தடி நீரை நம்பிதான் தற்போது விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கருவேலை மரங்களால் நிலத்தடி நீர் தற்போது பெருமளவு குறைந்து விட்டது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பொதுப்பணித்துறையிலிருந்து ஒரு 580 கம்மாய்கள் உள்ளன. ஊரணிகள் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஊரணிகள் உள்ளன. அவைகள் அனைத்துமே தற்போது கருவேலை மரங்களால் முண்டி கிடப்பதால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிலைந்தால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் நினைத்து கூட பார்க்க வேண்டாம். இதுபோல கருவேலை மரங்களால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் மட்டுமல்லாத பொதுமக்களும் கருவேலை மரங்களால் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். காயத்ரி, இந்த கருவேலை மரங்களை வெட்ட வேண்டும் என்றும் கருவேலை மரங்களை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த அரசும் இது குறித்து பாரம்பரியமாகவே இருந்து வருவதாக விவசாயிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காயத்ரி, தொடர்ந்து காத்திருங்கள் சுந்தர், நாம் பேசலாம். இது பற்றி திரு அரிதாசன் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப இவர் சொன்ன மாதிரி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கருவேல மரங்களுடைய வளர்ச்சியினால நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயம் முடங்கி போயிருக்கு, இந்த மாதிரியான பல அதிர்ச்சி தகவல்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த நிலத்தடி நீரையே உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது மூலமா மத்த எந்த செடியுமே மத்த எந்த பயிருமே பயிரிட முடியாது. அப்படிங்கும் போது இது விஷச்செடி அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? நிச்சயமா இதுல பெரிய அளவுல இதுல ஒன்னும் நன்மைகள் இதுல கிடையாது. ஒரு சில நன்மைகள் இந்த செடியால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, விறகுக்காகவும் அவர் சொல்லுகிறபடி அங்க உள்ள ஒரு சில விஷயங்களுக்காக, அந்த கால்நடை தீவனங்களுக்காக மட்டும்தான் இதை இங்க வச்சிருக்காங்க. இதனுடைய வரலாறு நீங்க பாக்கணும். இது ஏன் கருவேலஞ்செடி இங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இது நம்ம தாவரம் இல்ல. இது அன்னைய சூழல்ல அன்றைக்கு இது அங்க வாழ்வாதாரமா இருக்கட்டுமே அப்படின்னு இது தெளித்து விதைத்து நாம தான் இதை உருவாக்கணும். உருவாக்குனது நாம தான். இதை ஏன் உருவாக்கணும்னா, அன்னைக்கு அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமா இது ஏதாவது பயன்படுத்துங்கிற ஒரு எண்ணத்துல இதை அன்னைக்கு செஞ்சோம். இன்னைக்கு நாம தான் அதை வேணாங்கிறோம். அப்ப செய்யும் பொழுது ஒண்ணு யோசிச்சிருக்கணும், செஞ்சாச்சு. இப்ப அது வளர்ந்து நிலத்தடி நீரை பாதித்திருக்கிறது என்பது உண்மைதான். அந்த அடிப்படையில இன்னைக்கு அதுல உள்ள நமக்கு பெரிய நன்மைகள் எதுவும் கிடையாது. அதனால நமக்கு நிறைய தீமைகள் தான் அப்படின்னு இதை பார்க்கும் பொழுது இது தேவையில்லாத ஒரு செடி தான். இப்ப எப்படி அண்டை மாநிலங்களில் லாரி டிரைவர் கூட இதை பார்த்தா கிள்ளி போட்டுட்டு போறாருன்னு சொல்றாங்களோ, அந்த எண்ணம் நமக்கு இன்னும் இது வரல. இது முற்றிலுமாக இதை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கும். ஆனா தமிழகத்துல இது நிறைய தென் மாவட்டங்கள்ல இப்ப நானும் இங்க நிலம் வச்சிருக்கேன், அதனால இந்த பாதிப்பு எனக்கு இருக்கிறது. அப்ப இது நாம நிறைய அந்த நிலங்களில் விட்டுட்டோம். இதை சீக்கிரமாவும் ரிமூவ் பண்ண முடியலைங்க. ரொம்ப ஆழத்துக்கு அது வேர் போய் உள்ள இருக்கிறது. எடுப்பதற்கான செலவு பாத்தீங்கன்னா அதிகம் பிடிக்கிறது. நிலம் வாங்கின செலவை விட, நிலத்துக்கு வாங்கினதுக்கான தொகையை விட இதை பிடுங்கிறதுக்கு செலவாகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த வேர் அதை ஊறி போய் கீழே அடி வரைக்கும் போயிருக்கிறது. வேரூன்றி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க தென் மாவட்டங்கள்ல தான் இந்த மாதிரியான மரங்கள் அதிக அளவுல இருக்கு, இதனால பாதிப்புகள் அங்கதான் அதிகமா இருக்கு. இப்போ தென் மாவட்டங்கள்ல சில பகுதியில வறட்சி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரியான மரங்கள் அங்க இருக்கிறது காரணமா, இல்ல அந்த மண் வளம் அதுதான் வறட்சியா அப்படிங்கிற எது முக்கியமான காரணம்? வறட்சிக்கு பாத்தீங்கன்னா முதல் காரணம் அந்த மாவட்டங்கள்ல நிலத்தடி நீர் எங்க இருக்குன்னு ஒரு ஆய்வு உண்மை இன்னைக்கு யாருக்கும் தெரியலைங்க. இப்ப கோவை மாவட்டம் வறட்சி மாவட்டம்னா அது சொல்ல முடியாது. ஆனா அங்கதான் 1200 அடிக்கு நீங்க கீழே போர் போட்டு தண்ணி எடுத்திருக்கிறீங்க, ஆழ்குழாய் கிணறு அமைத்திருக்கிறீங்க. அரசோட ஆய்வறிக்கை பிரகாரம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன புதுக்கோட்டை மாவட்டத்துல, சிவகங்கை மாவட்டத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் 500 அடியிலேயே நிலத்தடி நீர் இருக்கிறது. அப்ப நீங்க அது வறட்சி மாவட்டம்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைனா, அங்குள்ள மக்களுக்கு தங்களுடைய நிலத்தினுடைய மதிப்பு தெரியவில்லை, அது எவ்வளவு ஆழத்துல தண்ணி இருக்குன்னு தெரியவில்லை, இதை எப்படி எடுத்து பயன்படுத்துவது என்பது கூட தெரியவில்லை. நிறைய அங்க ஆழ்குழாய் கிணறு வசதிகளே அங்க இல்லைங்க அந்த மாவட்டங்கள்ல. காரணம் அந்த நிலத்தோட மதிப்பே அவங்க வெறும் 5000 10,000க்குலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வித்திருக்காங்க. இன்னைக்கு கூட அங்க நிலத்தின் மதிப்பு பெரிதாக இல்ல. அதனாலதான் அவங்க பெரிய அளவுல ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து கீழே உள்ள தண்ணீரை எடுத்து பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதை வறட்சி மாவட்டம் என்று சொல்லுவதை விட அங்கு உள்ளதை பயன்படுத்தாத மாவட்டங்கள் என்று நம்ம சொல்லலாம். அங்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது, ஆனா பயன்படுத்தல. அது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம மண்ணுக்கு எது வருங்கிறத நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணுங்க. எல்லாருமே நம்ம மாவட்டத்துல நம்ம மண்ணுக்கு என்ன பயிர் வரும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணுங்க. 7 நாள்ல அறுவடைக்கு வரக்கூடிய தாவரம் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல 120 ஏக்கர்ல ஒரு நிறுவனம் வளர்த்து ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்து அந்த பயிர் 7 நாள்ல தான் அறுவடைக்கே வந்துருது. சுருள் பாசின்னு பேருங்க. அதான் 300 கோடி ரூபாய் 120 ஏக்கர்ல அந்த நிறுவனம் சம்பாதிக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க புதுக்கோட்டையில உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கணும். 7 நாள் தானே. தண்ணீர் மிக 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 குறைவா இருந்தா அந்த தாவரத்துக்கு போதும்.
7 நாள் நீங்க காப்பாற்ற முடியாது. ஒரு மாற்று வழியும் நிறைய இருக்கு. நிறைய மூலிகை பயிர்கள் இருக்கிறது மேடம். அதெல்லாம் வந்து மழைக்காலங்கள்ல நீங்க போட்டு அதை எடுத்துடலாம். அப்ப இந்த மாவட்டங்கள்ல முதல்ல நிலத்தடி நீர் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். என்னென்ன மாற்று பயிர்களுக்குள்ள நாம போனா வெற்றிகரமா செயல்படுத்தணும். நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த மாற்று வழிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நேசராஜ் வணக்கம். இப்ப இந்த கருவேல மரத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், இதனால் ஏற்படும் தீமைகள் பத்தி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம் காயத்ரி. கோவையில பாத்தீங்கன்னா கருவேல மரம்ங்கிறது வந்து மிக குறைவு தான். ஆனா கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகாய தாமரை தான் அதிக அளவு இருக்குது. கோவையில முக்கியமாக நாம் தற்போது வாலாங்குளம் பகுதியில் இருக்கிறோம். இங்க வந்து இந்த வாலாங்குளம் பகுதியில் ஆகாய தாமரை அதிக அளவில் படர்ந்து இருக்கிறது. அதே போல சிங்கநல்லூர், முத்தன்னங்குளம் போன்ற ஆறுகளில் குளங்களிலும் வந்து இந்த ஆகாய தாமரை அதிக அளவு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரபாகரன் என்ன சொல்றாருன்னா, அமோனியம் சல்பேட் 2 கிராமும், கிளைபாஸ்பேட் 1 லிட்டருக்கு 10 மில்லிமீட்டர், சோப்பு திரவியம் 1 மில்லிமீட்டர் அளவு கொண்டு இந்த திரவியத்தை வந்து இந்த செடிகள் மேல தெளித்தால் இந்த செடிகள் வந்து 20 நாட்களுக்குள்ள காய்ந்துவிடும். இந்த 20 நாள்ல காய்ந்த இதை வந்து இயற்கை உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த செடியினால வந்து மிக நுண்ணுயிரமான ஒரு விஷப்பூச்சிகள் இதிலிருந்து வரதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதை வந்து நிலத்தடி நீரை வந்து அதிக அளவு உறிஞ்சும் தன்மையுடையது என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த இயற்கைக்கு எதிரான இந்த செடியை வந்து அழிக்க முடியாது, ஆனா வந்து இதை தடுப்பதற்கான முறைகளை வந்து செய்யலாம் அப்படின்னு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த செடியை வந்து இயற்கைக்கு புறம்பானதா எதையுமே அழிக்க முடியாது என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து பேசுவதற்காக நம்ம இடையே வனிதா இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்போம். இந்த ஆகாய தாமரை பற்றி சொல்லுங்க. இந்த ஆகாய தாமரை ஐகோர்னியா என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது. பொட்டானிக்கல் நேம் இதோடைய நேம். இந்த ஆகாய தாமரை உங்களுக்கு எப்படி ஒரு குளத்துல வந்து ஃபுல்லா ஆக்கிரமிக்குதுன்னா, ஒரு டைம் அந்த ஆகாய தாமரை குளத்துக்குள்ள வந்ததும் குறைந்தது 7 மாதத்திற்குள் புல் குளத்தை முழுவதுமான குளங்களையும் முழு நீரோட்டத்தையுமே அது கட்டுப்படுத்திக் கொண்டு. எதனால் என்றால் அந்த ஆகாய தாமரையுடைய நீரோட்டத்துடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய நீராதாரம், வாழ்வாதாரம் என்ற நீர் உயிரினங்கள், நீரில் வாழக்கூடிய ஒவ்வொரு மீன் அந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன உயிரினங்கள் அத்தனையும் ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜனை ஆகாய தாமரை ஃபுல்லா வந்து அதுவே சுவாசித்துக் கொண்டு விடுவதால் அதனுடைய நீர் வாழ்வு உயிராதாரம் வந்து கட்டுப்படுத்த போகின்றது. மேலும் அந்த ஆகாய தாமரை ஒரு தடவை வந்து படர்ந்து விட்டது என்றால் அதனுடைய ஃபுல் இது மைத்தேன் என்ற ஒரு வாயுவை வந்து விஷவாயுவை வந்து அது வெளியிடுவதால் சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெரும் பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. மேலும் 6 மாதத்திற்கு அதனுடைய வாழ்வு இருக்கும் ஆகாய தாமரையுடையது. அந்த 6 மாதத்திற்குள் அந்த ஆகாய தாமரை மீண்டும் அழிந்து விடுகிறது. அவ்வாறு அழிந்து விடுவதால் குளங்களில் உள்ள நீர் மாசுபடுகிறது. அந்த நீர் வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு நீரோட்டமாக குடிநீராக பயன்படுத்தும் பொழுது அதன் மூலம் பாக்டீரியாக்கள் அவர்களுடைய உடலில் சென்று நோய் கிருமிகளை உண்டாக்குகின்றது. மேலும் அதனின்று வரும் மீத்தேன் வாயு காற்றில் படர்ந்து சுவாச பையும் கெட்டு விடுகின்றது. ஒரு 7 மாதத்திற்குள் ஒரு முழு குளத்தையும் ஆக்கிரமித்து விடுவதால் அதனுடைய நீரோட்ட பாதை வந்து நீர் பாசனத்திற்கு நம்மளுடைய விவசாயிகளுக்கு தேவையான நீரோட்டத்தை வெளியிடும் பொழுது அது தடைபட்டு விடுகின்றது. ஏன்னா நீரோட்டத்தை முழுவதுமாக ஆகாய தாமரை அதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகிறது. மேலும் ஆகாய தாமரையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் ஒவ்வொரு தடவையும் அரசாங்கத்திலிருந்து வந்து அவர்கள் சுத்தம் செய்து கொண்டு போகின்றார்கள். ஆனால் அவ்வாறு சுத்தம் செய்வது 3 மாத இடைவெளிக்குள் அதனை சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு விதைகளிலிருந்தும் 10,000 கணக்கில் உள்ள ஆகாய தாமரை உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒவ்வொரு தடையும் 3 மாத இடைவெளிக்குள் 3 வருடம் நாம் இவற்றை சுத்தம் செய்தால் முழுவதுமாக குளங்களில் உள்ள ஆகாய தாமரை நம்மளால் கட்டுப்படுத்திக் கொண்டு வர முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா காயத்ரி, கோவையில வந்து கோவை மாநகராட்சி சார்பில் அனைத்து குளங்களில் வந்து தூர்வாரப்பட்டு வந்தது. ஆனா இது வந்து தொடர்ந்து செய்யப்படாத நிலையில வந்து இந்த ஆகாய தாமரைகள் வந்து அதிக அளவில் வருகிறதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காயத்ரி, தொடர்ந்து பேசலாம் தேசராஜ். சார், இப்ப இவர் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து வறட்சி கருவேல மரம் அப்படிங்கும் போது இன்னொரு பக்கம் இந்த ஆகாய தாமரை நீர்நிலைகள்லயே ஆக்கிரமிச்சிருக்கு வந்து இதனாலேயே வறட்சி அதிகமா இருக்கு. இப்ப வந்து அந்த நீர்நிலைகள், இந்த குளங்கள், இந்த மாதிரியான இடத்துல வந்து அதோடைய உயிரினங்கள் தான் அதை சுத்தம் செய்யும்னு சொல்லலாம். உயிரினங்கள் வந்து வாழறதுக்கான ஒரு இடமா அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஆகாய தாமரை அங்க போய் இருக்கிறதுனால இதோடைய அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆக்சிஜன் தடைப்படுவதால அந்த உயிரினங்களே ஒழுங்கா வாழ முடியாத ஒரு இதுவும் வருது. இந்த மாதிரியான பல இது இருக்கும்போது இதை எப்படி நம்ம அகற்றுவது? இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கா, அது வந்து அகற்றுவது அவ்வளவு கஷ்டம். ஆகாய தாமரை அகற்றுவதற்கு என்று நிறைய ஆய்வுகளை எல்லாம் செய்தாங்க. இதற்கென்று ஒரு சில பிரத்யேக கருவிகள் கூட இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் முழுமையாக பழக்கத்திற்கு கொண்டு வரவில்லை. இந்த கருவி வந்து முழுமையாக ஆகாய தாமரை அகற்றி வெளியில் எடுத்து வந்து விடுகிறது. குறைந்த செலவிலே அது செய்யலாம் என்று சமீபத்தில் தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இன்னும் பரீட்சார்த்தமாக அதை செய்து பார்க்காமல் இருக்கிறார்கள்.
அப்படி செய்து இந்த ஆகாய தாமரையை வெளியில் எடுத்து கொண்டு வந்து அதை இயற்கை உரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அது ஏற்கனவே செய்திருக்காங்க. வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறது. அது ஒரு நல்ல இயற்கை உரமாக மக்க வைத்து மாற்ற முடியும். அப்ப இன்னைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் அதை உரமா கொண்டு வந்துடலாம்னாலும் அதை வெளியில எப்படி ரிமூவ் பண்ணி முழுமையாக அதை வெளியில எடுப்பது என்பது ஒரு சவாலான காரியமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நிறைய குளங்கள்ல இது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இது ஒரு விஷயம். உயிரினங்கள் பாதிக்கப்படுது, இதனால மற்ற பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாலும் இந்த குளங்கள் இப்ப நீர்மின் நிலையங்கள் இது இணைக்கப்படுற இந்த குளங்கள்ல இது அடைக்கப்படுறதுனால அங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கணும் அப்படிங்கறதும் பிரச்சனையா பார்க்கப்படுது. தண்ணீர் நீர்நிலைகள்ல நமக்கு போதுமான அளவு இந்த வருடம்லாம் இல்லைங்க. இப்ப தண்ணீர் போறதுக்கான கால்வாய்களை அடைக்கிறது உண்மைதான். இந்த தாவரத்தால கால்வாய்கள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு நீர் போவது என்கிறது தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொசுக்கள் பரவும் அபாயம், கொசுக்கள் பரவுகிற அபாயம், அதிலிருந்து வெளிவிடக்கூடிய இந்த அசுத்த காற்று, அந்த காற்றுனால சுற்றுப்புறங்களுக்கு இருக்கிறவங்களுக்கான பாதிப்பு, இது உள்ளுக்குள்ளாரையே மக்கி அது உள்ளாரையே சில மோசமான கழிவுகளையும் இது வெளிப்படுத்துகிறது. அதனால முழுக்க முழுக்க ஆகாய தாமரையால நமக்கு நன்மைகள்னு எதுவுமே நீங்க கருவேல மரத்திலாவது ஒரு சில நன்மைகளை பார்த்தீர்கள். இது நீர்நிலை மேல் உட்கார்ந்து கொண்டு நம்மை முற்றிலுமாக சீரழிக்கிற ஒரு தாவரம் தான் இது. இதை முற்றிலுமாக உடனடியாக கட்டுப்படுத்துகிற பணியில நாம ஈடுபடணும். இதற்குன்னு ஒரு சில கருவிகளை இப்ப கண்டுபிடித்ததாக செய்தி வந்திருக்கிறது. அதை மேலும் ஊக்குவித்து நாம் இந்த பணியை சிறப்பாக செய்தால் வருங்காலங்களில் ஆகாய தாமரை எந்த நீர்நிலையிலும் இல்லாம பார்த்துக் கொள்ளணும். இதை நம்ம இமீடியட்டா செய்ய முடியும். ஏன்னா பின்னாடி தண்ணீர் பிரச்சனை பெருசா வரப்போகுதுங்க. இன்னும் வருகிற ஒரு 4-5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய பிரச்சனையா தமிழகம் எதிர்கொள்ள வேண்டியது இந்த தண்ணீர் பிரச்சனை. அப்ப இப்ப இருந்தே இது போன்ற ஒரு விழிப்புணர்வுல நாம நுழைந்து அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை நம்ம கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கருவேல மரங்களை கூட அப்புறம் வச்சுக்கலாம். ஆகாய தாமரையை முழுமையாக உடனடியாக நாம் சீர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு நாங்கள். இப்ப இந்த ஆகாய தாமரையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க கொசுக்கள் பரவும் அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. இதனால ஏற்படும் அபாயங்கள் அப்படின்னு, இதோடைய காத்து பட்டாலே ரொம்ப மாசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பதிவு செஞ்சீங்க. இப்ப இது வேற என்னென்ன விதமான நோய்களை உண்டாக்குது? இது முற்றிலுமாக தேவையில்லாத ஒரு தாவரமா தான் இன்னைக்கு இதை சொல்றாங்க. அறிஞர்கள் இதை ரிமூவ் பண்றதுக்கான வேலையை நிறைய செய்திருக்கிறாங்க. கடந்த காலங்களில் இதை பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல இருக்கிற இந்த ஆகாய தாமரை எடுத்து ஆய்வு செய்த போது இதுல ஒரு பயனும் இல்லை என்கிற ஒரு செய்தி தான் நமக்கு வந்திருக்கிறது. அது தேவையற்ற ஒரு செடி. அதுல இருந்து நிறைய கழிவுகளால நமக்கு நோய்களை பரப்புகிற ஒரு நிலையில இருக்கிறது. அந்த தண்ணீரையும் நாம முழுக்க பயன்படுத்த முடியாது. தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி இது வெளியேற்றக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. அதனால இது எந்த வகையிலும் பயனற்ற ஒரு தாவரம். அதை உடனடியாக நம்ம களைவதற்கான வழிமுறைகளை ஈடுபட வேண்டும். எதிர்காலத்தில் தண்ணீர் பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்றைய சூழலில் நம்ம ஆகாய தாமரையை சரி செய்வதற்கு நிறைய இப்ப இந்த கண்டுபிடிப்புகள்ல நுழைந்திருக்கிறாங்க. இதை இப்போ கருவி வந்துருச்சு. வந்த பின்னாடும் நாம இதை செய்யாம இருக்கிறது தான். நீங்க சொன்னீங்க இந்த கருவி அப்படின்னு ஒரு டெக்னாலஜின்னு சொன்னீங்க. ஆனா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலமாவும் இதை அந்த இடத்துல அந்த குளங்கள் எல்லாம் தூவினாலோ இல்ல அது பண்ணாலோ இது இதோடைய இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு நன்மை அளிக்கும்? ஏன்னா இப்ப டெம்பரரி சொல்யூஷனாவது கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதை விட முக்கியமா நான் சொல்றது இதை முற்றிலுமாக வெளியில எடுத்து அதை அப்படியே இயற்கை உரமாக மாற்றிக்கொள்வது. அதுதான் நம்ம எதையுமே நெகட்டிவா பார்க்காம அதுல உள்ள பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்க வேண்டியது. இதை வெளியில எடுத்து நீங்க இயற்கை உரமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்னொரு உரம் நமக்கு அது உரமாக பயன்படும். நம்ம உரம் இறக்குமதி செய்துட்டு இருக்கோம். அப்ப இதை நம்ம உரமா பயன்படுத்திட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை நமக்கு கொஞ்சம் அதுல நமக்கு லாபம் இருக்கிறது. முற்றிலுமாக ரசாயனங்களை நம்ம தெளித்து அதை நீர்நிலைகள்ல ரசாயனங்களையும் தெளித்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அழிக்கணுங்கிறது அவ்வளவு நல்ல காரியமா எனக்கு படல. மேலும் அது இருக்கிற நீர்நிலைகளை நம்ம சுத்தப்படுத்தாம அசுத்தப்படுத்துகிற பணிதான் அது. தண்ணீர் மேலும் கெட்டு போகிறது நீங்க ரசாயனத்தை பயன்படுத்துவதால. நாம இருக்கிற சூழல்ல அதை எப்படி வெளியில எடுக்கிறது, குறைந்த செலவுல அதை செய்யணுங்க. ரொம்ப செலவு பண்ணிடவும் கூடாது. குறைந்த செலவுல அதை எடுக்கிறதுக்கான வழிமுறை இப்ப வந்ததுனால அதை எடுத்துட்டு அதை இயற்கை உரமா மாற்றி திருப்பி அதை பயன்படுத்திட்டோம்னா, ரெண்டாவது இது வராம பாக்குறதையும் பாத்துக்கணும். நீங்க முற்றிலுமா ஒரு முறை எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அது வரக்கூடாது. மேடம் சொன்னாங்க 10,000 செடிகள் திருப்பி வராததற்கான வழிமுறைகளையும் அங்கேயே தான் கையாளணும். அப்ப தூரோடு வேரோடு அங்க எந்த விதமான அதை எதையும் விட்டு வைக்காம மிச்சம் மீதி வெட்டி வைக்காம முழுமையாக எடுத்து கொண்டு வர பணிங்க. இப்ப இதுக்குன்னு நாம தனித்துறை இல்லைங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, இந்த நீர் நிர்வாகத்திற்கான தனித்துறையே இல்லை.
இது ஒண்ணு பிடபிள்யூடியோட இருக்கும், இல்லன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல இணைந்திருக்கும். வெவ்வேறு அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இது இருக்க ஒழிய தனியா நீர் நிர்வாகம் அப்படின்னு ஒரு துறை இல்ல. நிறைய நாடுகள்ல இருக்கு. ஏன்னா அவங்க நீரை வைத்து தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறாங்க. இங்க கூட வரப்புயரன்னு ஒரு வார்த்தையில தான் ஔவையார் மன்னனை வாழ்த்தினாங்க. வரப்புயர ஒரு வார்த்தை தான், அது என்னன்னா நீர் நிர்வாகம் தான். அந்த அடிப்படையில தமிழகத்துல நாம நீர் நிர்வாகத்திற்கென்று ஒரு தனித்துறை, ஒரு அமைச்சகம், அவங்க முழுக்க முழுக்க எவ்வளவு குளங்கள் இருக்கிறது, எந்தெந்த குளங்களை மேம்படுத்தணும், எதுல ஆகாயத்தாமரை இருக்கிறது, வேறு என்ன மாதிரி நீர் நிர்வாகத்தை அடிப்படை வசதிகளை செய்யணும், இப்படி திட்டமிட்டு பணியாற்றணும். இது நம்ம ஒரு நாள்ல எந்த விதமான தீர்வையும் நாம் செய்துவிட முடியாது. இதே மாதிரி இப்ப நீங்க சொல்லுங்க திட்டமிடணும், ஒரு பிளானிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த கருவேல மரங்கள் பத்தி பேசிட்டு இருந்த போது நீங்க சொன்னீங்க கோவை அப்படின்னு ஒரு சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாதிரி வறட்சியா சொல்லிட்டு இருந்தீங்க. எந்தெந்த இடத்துல வறட்சி அதிகமா இருக்கு இல்லங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மாற்று பயிர்கள் நம்ம விதைக்க முடியும். அதை எப்படி விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணும்? அருமையான விஷயம். ஏன்னா எதிர்காலத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள நிலத்தடி நீர் நிலவரம் என்ன என்பதை முதல்ல அந்த பகுதி மக்களுக்கு நாம சொல்லணும். அப்படி பாத்தீங்கன்னா இன்றைய நிலவரப்படி நமக்கு நீங்க சொன்ன தென் மாவட்டங்கள்ல எல்லாம் தண்ணீர் மேலே இருக்கு, 600 அடியில இருக்கு, 500 அடி 600 அடியில இருக்கிறது. கோவை மாவட்டங்கள்ல 1200 அடி போயாச்சு. அப்போ நாம அவங்க என்ன பயன்படுத்தினாங்க, நாம என்ன பயன்படுத்தலன்னு பார்க்கணும். அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாவட்டத்துக்காரங்க முழுக்க முழுக்க டெக்னாலஜி அறிவியலை பயன்படுத்தி அவங்க ஆழ்குலை கிணறுகள் அமைப்பதில் இருந்து எல்லாத்தையும் சிறப்பா சொட்டு நீர் பாசனத்தை அவ்வளவு அழகா செயல்படுத்துகிற மாவட்டம் அந்த மாவட்டம். ஆனா நமக்கு தென் மாவட்டங்கள்ல அந்த விதமான விழிப்புணர்வு இன்றைக்கும் முழுமையாக இல்லை என்பது ஒரு குறைபாடு. அந்த பகுதி மக்களுக்கு அதை நம்ம முழுமையா எடுத்து சொல்லணும். ரெண்டாவது மண் ஆய்வு. அந்த மண் ஆய்வு அந்தந்த பகுதிகளில் செய்து இந்த மண்ணுக்கு குறைந்த தண்ணீர்ல என்னென்ன பயிர் மாற்று பயிரா கொண்டு வரலாங்கிறத நாம சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இந்த அறிவியல் விஷயங்கள் இருக்கிறது. தொழில்நுட்பங்களும் சாத்தியக்கூறாகிற காலம் இது. இனிமேலும் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால விழிப்புணர்வை நாம் தென் மாவட்டங்கள்ல உருவாக்கலாம். இப்ப நான் அதை செய்துட்டு இருக்கேங்க. 7 நாள்ல நாம் தொடர்ந்து பேசலாம். மனித இனத்திற்கும் என் கால்நடைகளுக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இது போன்ற நச்சுத்தன்மை கொண்ட செடிகளை அழிக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இது குறித்த பல்வேறு தகவல்களை களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுந்தரிடம் நாம் கேட்கலாம். சுந்தர், இப்ப சொல்லுங்க, நீதிமன்ற உத்தரவு பத்தி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பு இது பற்றியான வரவேற்பு அந்த பகுதி மக்கள் கிட்ட எப்படி இருக்கு? சிவகாயத்ரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் வானம் பார்த்த பூமி. இங்க மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும், நிலத்தடி நீர் பெருகும். இந்த கருவேலை மரங்களால் டோட்டலியாக நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் போர்க்கால அடிப்படையில் இந்த கருவேலை மரங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்கு கருவேலை மரங்களால் என்னென்ன பாதிப்பு விவசாயிகள் ஏற்பட்டுள்ளது என்பதை பேசுவது குறித்து அகில இந்திய விவசாய சங்க மாவட்ட தலைவர் திரு தனபதி அவர்கள் நம்மிடம் அவரிடம் இது கேட்டு வைப்போம். சார், கருவேலை மரங்களால் என்னென்ன விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாராங்க, இது தடுப்பது அகற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க? இந்த வேலி கருவேல் மரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மரங்களுக்கு நாங்க வைத்திருக்கிற பேர் ஒரு ரவுடி மரம். இந்த மரம் எந்த விதமான மண்ணிலையும் எந்த விதமான சூழ்நிலையிலையும் இந்த மரம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரங்கள் படிப்படியா கிராமங்கள்ல, நகரங்கள்ல எல்லா இடத்துலயும் அங்கேயும் காணாதபடி இறைவன் எப்படி நிறைந்திருக்கிறாரோ அது மாதிரி இந்த மரங்கள் இல்லாத இடமே இல்லை. இந்த மரங்கள் பல்வேறு விதமான விஷத்தன்மை உள்ள மரம். இந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய முள்களால எங்கேயாவது காலிலேயோ எங்கேயோ தச்சுட்டா அந்த முள்களால பாதிப்பு இருக்கு. அந்த மரங்களுடைய நிழல்ல எந்த விதமான ஒரு செடி கொடிகள் கூட வளராது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிய வகை கிட்டத்தட்ட ஒரு 450 அரிய வகை மூலிகைகள் இருந்த ஒரு நல்ல மாவட்டம், வெப்பம் நிறைந்த மாவட்டம், வேற எந்த விதமான பாய்ச்சல் ஆதாரமும் இல்லாத ஒரு விவசாயத்தை நம்பி, மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய மாவட்டத்தில் 456 வகையான மூலிகைகள் இருந்த மாவட்டத்தில் இந்த வேலிக்கருவேல் அதிகமானதுக்கு அப்புறம் அந்த மூலிகைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்ப எங்கேயுமே இந்த வேலிக்கருவே மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மரங்கள் வளர்வதில்லை. நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீரை வேகமா உறிஞ்சக்கூடிய சக்தி படைத்தது இந்த வேலிக்கருவை. ஒரு மரத்தினுடைய எடை கிட்டத்தட்ட ஒரு டன் இருந்தா அதனுடைய வேரினுடைய எடை 2 டன் வேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசமான ஒரு மரம். இந்த மரத்தை அரசாங்கம் அழிக்கணும்னு சொல்லி பல்வேறு நாங்கள் விவசாயிகள் பல இடங்கள்ல சொன்னாலும் கூட
இப்ப நமது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை நமக்கு ஒரு ஆதரவான மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில எங்கெங்க எல்லாம் பொது இடங்கள்ல வேலிக்கருவேல் மரங்கள் இருக்கோ அந்த மரங்கள் எல்லாம் அடியோட இந்த வேலிக்கருவேல் மரத்தினுடைய இன்னொரு ஒரு மோசமான தன்மை அதனுடைய காய்கள், கால்நடைகள் அந்த காய்களை தின்னும் போது அதனுடைய கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் இருக்கக்கூடிய விதை எங்க பார்த்தாலும் முளைச்சு உண்டாயிரும். அது காய்க்கும் பருவத்துக்கு வந்துட்டாலே அந்த மரத்தை பரவலை தடுக்க முடியாது. அதனால செடி ரூபத்தில் எங்கெல்லாம் அந்த வேலிக்கருவேல் இருக்கோ அந்த வேலிக்கருவேல் முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி அதை அழிக்கணும். 2 மரங்கள் நம்ம தமிழக விவசாயிகளுக்கும், குறிப்பா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற வறட்சி மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கும் சவாலாகவும் விவசாயிகளுக்கு எதிரியாக விளக்கக்கூடிய மரத்துல ஒன்னு தைல மரம், 2வது வேலிக்கருவேல். வேலிக்கருவேல் மரத்துக்கு இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க, இதை நிறைவேற்றி கொடுக்கணும். இப்ப இந்த வேலிக்கருவை வச்சு பல குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்திருக்காங்க. விறகு வெட்டி கொள்வது பாக்கி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது விவசாயிகள் ஏன் எதிர்க்கிறீங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் இதனால பாதிக்கப்படாது. பொதுவாக இந்த விறகு வெட்டி அதை வருமானத்தை பார்க்கிறவர்கள் யார் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் போனதன் காரணமாக விவசாய தொழிலாளர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்டத்தில் வேலிக்கருவை முற்றாக அடித்துவிட்டு இந்த மாவட்டத்திற்கு தேவையான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், அதே போல கடற்படை பாசனத்திற்கான தேவையான தண்ணீர், இந்த ஏரியை பாசனத்தை நம்பியிருக்கிற இந்த மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுகிற ஏரியை சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற வேலிக்கருவை சுத்தப்படுத்துகிற அந்த பணியையும் முழுமையாக நிறைவேற்றுகிற பொழுது அந்த விறகு வெட்டி பிழைக்கிற அந்த சூழ்நிலை மாறும் என்பதுதான் எங்களுடைய விவசாய சங்கத்தினுடைய மொத்த நிலை. பொதுவாக இன்றைக்கு மதுரை நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பு என்பது இந்த பூமியை, இந்த விவசாயத்தை, இந்த விவசாயிகளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வேலிக்கருவை உள்ள அத்துணை இடங்களையும் சுத்தப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. எனவே இந்த வேலிக்கருவையால் இன்றைக்கு பல்வேறு பறவைகள் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 175 அடி தண்ணீரை உறிஞ்சக்கூடிய இந்த வேலிக்கருவை மூலமாக இன்றைக்கு இந்த பகுதியில் நம்பியிருக்கிற கிணற்று பாசன விவசாயிகள் இன்றைக்கு தண்ணீர் இன்றி எப்பொழுது தண்ணீர் கிணற்று வயிற்றுவிடும் என்கிற பயத்தோடு இன்றைக்கு நீர்ப்பாசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேலிக்கருவையை முற்றாக அழிக்கப்பட வேண்டும். இதன் மூலமாகத்தான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட இருக்கிறது, மண்வளம் பாதுகாக்கப்பட இருக்கிறது, நல்ல குடிநீர் பாதுகாக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வேலிக்கருவையை இந்த மாவட்டம் முழுவதும் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் முற்றாக அழித்ததன் மூலமாகத்தான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், விவசாயம் பாதுகாக்கப்படும், விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சீம கருவேல மரங்களால் மிகவும் பாதிப்படுத்த விவசாயிகள் கூறுறாங்க. சார், இந்த நம்மளிடையே திரு அப்பாவு பாலன்ற கட்சி சார்பற்ற விவசாய சங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க. சார், இந்த சீம கருவையினால விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பது விவசாயிகளுக்கு தெரியுமா? இது அனைத்து விவசாயிகளுக்கும் நீங்க கொண்டு போயிருக்கீங்களா? விவசாயிகளுக்கு இந்த மரம் வரும்போதே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பயிர் காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுதே இந்த மரம் முள்ளு தீண்டிவிட்டால் இது விஷமாக ஆன ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று அதோடு மக்கள் பழகி எப்படி ரசாயன உணர்ந்த உணவை சாப்பிட்டு, விஷத்தன்மை உணவை சாப்பிட்டு என்று அறிந்து கொள்கிறார்களோ அதை போல் இதை பயன்படுத்தி அவர்களும் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த வேலிக்கருவை என்பது வேலிக்கு கருவை என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இன்று வேலிக்கருவை வேலியே பயிரை மைந்த கதையாக விவசாய நிலம் முழுவதும் பரவி கிடக்கின்றது, மண்டி கிடக்கின்றது. இந்த வேலிக்கருவையை அழிக்காவிட்டால் இதனுடைய இந்த வேரானது, இந்த மரம் 20 அடி 15 அடி இருக்குமானால் இதனுடைய வேர் 50 அடி 60 அடி தூரத்திற்கு அகலத்திலும் ஆழத்திலே 100 அடிக்கு மேலாக செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அப்படி மற்ற பயிர்களுக்கு கொடுக்கின்ற உணவை இந்த வேலிக்கருவை வேர் எடுத்துக்கொண்டு வளர்கின்றது. அதனால் எந்த பயிரையும் வளர விடுவதில்லை. மேற்கொண்டு இந்த வேலிக்கருவையை இப்பொழுது வெட்டி அடுப்புக்கறி இந்த மாதிரி விஷயங்களுக்காக எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு பிளாஸ்டிக்கை எரித்தால் அதிலிருந்து நச்சுக்காற்று வெளிவருகிறதோ அதை போல இந்த வேலிக்கருவை விறகை எரிப்பதனால் நச்சுத்தன்மையை பிறந்த காற்றைத்தான் சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆட்பட்டு இருக்கின்றோம். அதை போல இந்த குறிப்பாக
சொல்ல வேண்டும் என்றால், இந்த வேலிக்கருவை நிழலிலே ஒரு கற்பமான பெண் இருந்தால் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பாளேயானால் அவளுக்கு கற்பம் கலைந்து விடுகின்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட நச்சுத்தன்மை உள்ள வேலிக்கருவையை அகற்ற வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக குளங்கள் நிறைந்த பகுதி. இன்று அயன்பாம் திட்டம் என்று உலக வங்கியிலே கடனை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அது நிறைவேற்றுகின்ற குளங்களிலே வேலிக்கருவை உடனடியாக மண்டி விடுகிறது. அதில் இருந்த மரங்களையும் அரசாங்கம் ஏற்கனவே வெட்டி எடுத்து விட்டார்கள். இந்த வேலிக்கருவையை மண்டுவதால் இதை உடனடியாக மாற்று மரங்களை நடாமல் இருப்பதால் இதை ஆக்கிரமித்துக் கொள்கின்றது. உடனே இந்த பொதுப்பணித்துறை ஒன்றிய குளங்களில் எல்லாம் ஊரணிகளில் எல்லாம் இந்த வேலிக்கருவையை அகற்றிவிட்டு அதற்கு நாட்டு மரங்களை பயிரிடுவதன் மூலம் இந்த விவசாயிகளுக்கும் எரிபொருளுக்கும் கிடைக்கும், நிரந்தரமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சுற்றுச்சூழலே பறவைகள் முக்கிய பங்கை வகிக்கின்றது. ஆனால் இந்த வேலிக்கருவை மரத்திலே எந்த பறவையாவது கூடு கட்டி இருக்கின்றதா என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். அப்படி எந்த பறவைக்கும் உதவாத ஒரு மரம் எந்த சுற்றுச்சூழலை செய்ய முடியாது. எனவே இந்த வேலிக்கருவையை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழகம் முழுவதும் உடனடியாக அழித்துவிட்டு மாற்று மரங்களை நடவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மாற்று பயிர் கருவேப்பிலை சீம கருவேலை மரங்களை அகற்றிவிட்டு அதற்கு மாறாக தண்ணீர் அதிகம் செலவில்லாத ஒரு மரங்களை வளர்ப்பதற்குண்டான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. காயத்ரி, தொடர்ந்து பேசலாம். சுந்தர் சார், இப்ப இவர் சொல்லும் போது ஒரு ஃபுல் நிறைய டீடைல்ஸ் இவங்க சொன்னாங்க. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, குடிநீர் பாதிக்கப்படுது, நிலத்தடி நீரை உறிஞ்சிருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியல. அவங்க நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை வரவேற்கிறதா ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. முடிவுல சொல்லும் போது அவங்க சொன்னாங்க மாற்று பயிர்கள் அது நடவு செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி இதோடைய அந்த மண்ணோட தன்மையே மாறி இருக்கும் அப்படிங்கிற காலத்துல இப்ப மாற்று பயிர்களை நடணும் அப்படின்னா என்ன போதிய கால இடைவெளி வேணும்? குறிப்பா இதை ரிமூவ் பண்ணதுல இருந்துங்க நீங்க குறுகிய கால இமீடியட் நமக்கு மணி வேணும். குறுகிய கால பயிர்கள், நடுத்தர கால பயிர்கள், நீண்ட கால பயிர்கள் இதுல பிரித்துக் கொள்ள முடியும். இப்ப இன்னும் சொல்ல போனா மத்திய அரசாங்கம் இதுக்கு சில விதிமுறைகளை விதித்து மானியங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் நம்ம அங்க செயல்படுத்தலாம். புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் நிலத்தடி நீர் சிறப்பாகவே இருக்கிறது. எனக்கு நல்லா தெரியும், அங்க ஆய்வு செய்து பார்த்ததுல அங்க நிலத்தடி நீர் நல்லாவே இருக்குங்க. அப்ப அங்க குறுகிய கால பயிர்களா ஐயா சொன்ன மாதிரி 450 மூலிகைகள் எங்க ஊர்ல இருந்தது. இப்ப இந்த கருவேல மரங்களால மூலிகைகள் இல்லைன்னு சொன்னாங்க. அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதுல அவங்களுக்கு மிக சிறப்பா இன்னைக்கு உலக அளவுல 2 மூலிகை தேவைப்படுது. அது மானாவாரியிலே விளையுது, 60 நாள்ல அறுவடைக்கு வருது. என்ன மண்ணா இருந்தாலும் அதுல நீங்க பயிர் வைக்கலாம். 2 முக்கியமானதுங்க. ஒன்னு அவுரி என்கிற மூலிகை, ஒபிசிட்டிக்கு உலகம் முழுவதும் அந்த இங்க இருந்து ஏற்றுமதி ஆகிறது. ஆண்டுக்கு 8000 டன் ஏற்றுமதி, 60 நாள் அறுவடை. இன்னொன்னு நித்திய கல்யாணி என்கிற மூலிகை, உலகம் முழுவதும் கேன்சருக்கு மருந்து இந்த நித்திய கல்யாணியில தான். அது என்னன்னா சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுல கூட அது முளைக்கும், அதான் நித்திய கல்யாணி. இப்ப இந்த 2 மூலிகையுமே இந்த மாதிரி மாவட்டங்கள்ல எளிதாக 60 to 70 நாட்களுக்குள்ள மழைக்காலங்களில விதைத்தே நம்ம அறுவடை செய்யலாம். தண்ணீர் மழை தண்ணீர்லயே அது வழங்கி வந்துடும். இதுக்கு அரசாங்கம் நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டுன்னு நியூ டெல்லியில அமைத்து இதுக்கு உற்பத்திக்கு 25% மானியம் கொடுக்கறாங்க. இதை வளர்த்தெடுக்கிறதுக்கு 25% மானியமும், அதை அறுவடை செஞ்சு நீங்க மதிப்பு கூட்டி அதை அதை காய வச்சு அதை பொடி பண்றது இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு 25% மானியமும், அதையே நீங்க ஏற்றுமதி செய்தீங்கன்னா 6% ஊக்கத்தொகையுமா 56% வரை கொடுக்கறாங்க. இந்த விவரங்களை நாம தெளிவா கொண்டு போய் இதை எந்தெந்த மாவட்டங்கள்ல செயல்படுத்தலாம்னு குறுகிய கால பயிரா பாக்குறது. இது குறுகிய காலம். இதை விட குறுகிய காலத்துல பண்ணக்கூடியது புதுக்கோட்டையிலேயே ஆனையூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க ஒருத்தர் 120 ஏக்கர்ல இந்த கருவேல மரங்களுக்கு நடுவுலயே அவர் சுருள் பாசி வளர்க்கிறார். அது 7 நாள்ல அறுவடைக்கு வருவது. தண்ணீர் நெல்லுக்கு தேவைப்படுவதில் 20ல் 1 பங்கு தான் தேவைப்படுகிறது. அப்ப 7 நாள்ல அறுவடைங்க, 8வது நாளும் அறுவடை, 9 நாள் 60 அறுவடை தொடர்ந்து கிடைக்குது. திருப்பி தண்ணியை குறைவா தான் தேவைப்படும். திருப்பி மாத்திட்டு இதே தாய் வித்தை போட்டா திருப்பி 7 நாள்ல அறுவடை. அதுக்கு மூலப்பொருளே சூரிய ஒளி தான், தண்ணி கிடையாது. சூரிய ஒளியிலே அது வளர்ந்துருங்க. இவர் ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க. ஒரு கிராமத்துல வெறும் 120 ஏக்கர்ல செய்யறவர். இதை சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த பயிரை எப்படி வளர்க்கறதுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்து ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேர் தென் மாவட்டங்கள் அதை செய்யறாங்க. இதை விரிவாக்கம் பண்ணணும். மாவட்டம் பூரா அதை விரிவாக்கம் பண்ணலாம். ஏன்னா அங்க வெயில் நல்லா அடிக்கும். தென் மாவட்டங்கள்ல வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது, குறைந்த தண்ணீர் போதும். அப்ப இந்த மாதிரி குறுகிய கால பயிர்கள் ஒண்ணு. அப்புறம் நீங்க நீண்ட காலத்திற்கான பயிர்கள் செய்யும் பொழுது உரிய மண் ஆய்வு
சரியா செய்து மண் கண்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நிலத்தடி நீர் எங்க இருக்கிறதுன்னு பார்த்து ஒரு சில மரங்களை நாம தேர்வு செய்யலாங்க. அதுல மிக குறிப்பாக இன்றைக்கு நாங்க பார்த்திருக்கிறது செம்மரம்ன்ற ஒரு மரம். இது மத்திய அரசாங்கம் இப்ப ஒரு ஜீவோ போட்டு, இது ஏன்னா ஒரு டன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில 20 லட்சம் ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு மரம். இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சிறப்பாக வரும் என்று ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எனது நண்பர்கள் சில பேர் அங்க ஏற்கனவே அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விவரம் தெரிஞ்சவங்க அதை சரியா செய்துட்டு இருக்காங்க. இந்த மரத்தை போல ஒரு அற்புதமான ஒரு மரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. ஆமா, அதை நாம கொண்டு வந்தோம்னா இதை கொண்டு போகலாம். இப்ப அரசாங்கம் இதை ஏற்றுமதிக்கான வழிவகை செய்வதற்கும் ஒரு சின்ன ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இதை தளர்த்தி இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நீண்ட கால அடிப்படையிலையும் நாம பயன்படுத்திக் கொள்ளலாம், குறுகிய காலத்திலையும் அங்க என்னென்ன செய்யலாம்னு நாம திட்டமிட்டு பணியாற்றணும். நிலத்தடி நீரும் அங்க போதுமான அளவுக்கு கீழே இருக்கு. இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. இதை எப்படி வெளிக்கொணர்வது, இதற்கு டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதுக்கு எக்கனாமிக் என்னன்னு அது ரொம்ப முக்கியங்க. எல்லாராலையும் செய்திட முடியாது, பணம் தேவைப்படுகிறது. இதற்கு எந்தெந்த வங்கிகள்ல என்னென்ன மாதிரி உதவி தருகிறது, அரசு தருகிற திட்டங்கள் என்ன, இவ்வளவையும் சேர்த்து நாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் இது நடைமுறையில் ஆனா நிச்சயமா சாத்தியம் செய்ய முடியும். மாற்று வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தமிழகத்தின் மிகவும் வறட்சி மாவட்டமாக பார்க்கப்படும் ராமேஸ்வரம் பகுதியில் இதுபோன்ற மரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க காத்திருக்கிறார் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலகுமார். அவர் தரும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். அது குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில வறட்சியான பகுதியாக இருந்ததுனால அப்போதைய முதல்வர் காமராஜர் அவர்கள் இந்த பகுதியில பஞ்சம் தாங்கி வளரக்கூடிய மரங்களை வளர்த்தால் இந்த பகுதி மக்கள் விவசாயம் இன்றி இருக்கும் பொழுது விறகுகள் வெட்டி தங்களுடைய பொழப்பை நடத்திக் கொள்வார்கள் என்பதற்காக ஸ்வீடன் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சீம கருவிலைன்னு சொல்ற கருவளை விதைகளை கொண்டு கமுதி, முதுகத்தூர், திருவாடானை, கடலாளி போன்ற பகுதிகளில் விமானம் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த விதைகளை பல இடங்கள்ல தூவப்பட்டது. அதன் தூவப்பட்ட விதைகளிலிருந்து தற்சமயம் சீம கருவளை சொல்லக்கூட வேடிக்காத்தான் கருவளை இப்ப தற்சமயம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பகுதி அதனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. இதை தற்சமயம் இதனுடைய வளர்ச்சியின் காரணமாக நிலத்தடி நீர் முற்றிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மரங்கள் இருக்கிற பகுதியில் நிலத்தடி நீரை முற்றிலுமாக உறிஞ்சி மக்கள் குடிப்பதற்கு கூட நீர் இல்லாமல் ஆக்கும் நிலையை இந்த மரங்கள் உருவாக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் இருக்க பகுதியில் நிலத்தடி நீர் சுவையினுடைய தன்மை உவப்பு நீராக மாறி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய நிலங்கள் இந்த மரங்கள் அதிக அளவில் வளர்ந்திருப்பதனால் விவசாயிகளுடைய வீதம் ரொம்ப மிகவும் குறைஞ்சுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தின் நிழல்ல கால்நடைகள் போய் படுக்கும் போது மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. அந்த கால்நடையினுடைய பால் உற்பத்தி சுரப்பி சதவீதம் குறைவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல கால்நடையினுடைய கன்று ஈனும் சதவீதமும் குறைவதாகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள்ல தற்சமயம் மரங்கள் குடியிருப்பு பகுதியில் வளர்ந்து வருகின்றன. அந்த மரங்கள்ல குடியிருப்பு பகுதியில் இந்த மரங்கள்ல இருந்து பட்டு வரும் காற்றானது மக்கள் சுவாசிக்கும் போது அவர்களுக்கு ஒரு அலர்ஜி தன்மை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா நோய்கள் உண்டாகிறது. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் இந்த மரங்களை முற்றிலும் அகற்ற மக்களுக்கு குடிநீர் கொடுக்கணும் மற்றும் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் சொல்வதற்காக இந்த மரங்களை முற்றிலும் அழிப்பதற்கான முயற்சியை ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகின்றது. காட்டுக்கருவேல் என்று சொல்லப்படக்கூடிய சீமக்கருவேல் தமிழ்நாட்டில் பொதுவாகவே பார்க்கும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிலத்தடி நீரை கீழே கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. அதோட நீர் உவர்ப்பு சுவைக்கு செல்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். சுவை நீர் மாறி போயிடுச்சு. கேரளாவிலாம் சுற்றுலாவை பார்த்தோம். அந்த கேரளா பார்டருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அது முடிஞ்சு கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயுமே ஒரு காட்டுக்கருவேல் செடி கூட இல்ல, சீமக்கருவேல்னு சொல்லக்கூடிய அந்த செடி. ஆனா தமிழ்நாட்டில் நுழைஞ்ச உடனே அந்த பொள்ளாச்சி பகுதியில் நுழைஞ்ச உடனே பார்த்தோம் அப்படியே காடுகாய் மாதிரி மண்டி கிடக்குது. இந்த காட்டுக்கருவேல் மிகப்பெரிய பாதிப்பை விவசாயத்துக்கு. இதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்ட மரங்களால் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து நாம் பார்த்தோம். இன்று நாம் பேசி வரும் இந்த பிரச்சனை குறித்து மேலும் பல்வேறு கள தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். அவரிடம் செல்லலாம். நேசராஜ், இப்ப சொல்லுங்க, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக உள்ளாட்சி நிர்வாகம் இதுபோன்ற மரங்களை வேரோடு அழிப்பதை பத்தி ஏதாவது விழிப்புணர்வு நடத்திருக்காங்களா? அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க?
குறிப்பா பாத்தீங்கன்னா காயத்ரி, பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இது என்ன பண்றாங்கன்னா, இந்த பொதுமக்கள் ஒரு நாள் 2 நாள் மட்டுமே இந்த வேலை செய்துவிட்டு மற்ற நாள் யாரும் வரமாட்டாங்க. ஆனா அரசே நம்ம குற்றம் சாட்டாமல் பொதுமக்களும் இந்த மாதிரி சமூக வேலைகளை செய்தால் மட்டுமே இந்த இந்த செடிகளை ஒழிக்க முடியும். மேலும் குறிப்பாக இரவு நேரங்களில் இங்கு வரும் பூச்சிகள் வாகன ஓட்டிகளிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லணும். ஏன்னா இவர்கள் கண்ணில் அடிச்சு இவங்க ஆஸ்பத்திரியில போய் கண்ணுக்கு சிகிச்சை எடுத்துட்டு வர்றாங்க குறிப்பாக. மேலும் இந்த செடியை அழிக்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் இதை முற்றிலுமாக அழிக்க முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த நித்யா வேளாண்மை கேட்கலாம். ஹலோ சார், இப்ப நம்ம இதனால ஆகாய தாமரைகள் முழுவதுமாக குளங்களில் உள்ள நீர்களை ஆக்கிரமித்திருக்கும் பொழுது அதன் குளத்தில் உள்ள விஷ பூச்சிகள் நீங்க சொன்ன மாதிரி ஆக்கிரமித்திருக்க அந்த விஷ பூச்சிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதும் வாகன ஓட்டிகளுக்கு இரவு நேரங்களில் பெரும் தொந்தரவாகவும் உள்ளது. நீர்நிலைகளில் உள்ள பூச்சிகள் நிறைய பறக்கிறது நீங்களும் பார்த்திருக்கலாம். இந்த விஷ பூச்சிகள்னால குழந்தைகளுக்கும் கோடை காலத்திலும் மழை காலங்களிலும் பெருமளவு நோய் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதனை முழுவதுமாக அழிப்பதற்கு நாம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப பொதுமக்களும் அரசோடு சேர்ந்து பொதுமக்களும் இதனுடன் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் ஆகாய தாமரையை நாம் முழுவதுமாக குளங்களில் இருந்து அப்புறப்படுத்த முடியும். நம்மளுடைய பார்த்துக் கொண்டிருக்கும் வாலாங்குளத்தில் உள்ள 3 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள அவ்வளவு நீர்நிலைகளுமே இப்பொழுது ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளது. இந்த நீர்நிலைகள் ஆகாய தாமரை இல்லாமல் காட்சியளிக்கும் பொழுது இது மிகவும் ரம்யமாகவும் அழகாகவும் இருந்தது. இயற்கை ஆர்வலர் அனைவருமே இதனை எதிர்பார்த்துக் கொண்டு காத்துக் கொண்டுள்ளோம். இதனால் பறவைகள் கோவை மாவட்டத்திற்கு வெளிநாட்டுகளில் இருந்து பறவைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகாய தாமரை முழுவதுமாக நாம் நீக்கிவிட்டால் வெளிநாட்டு பறவைகள் இங்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். 3 மாதத்திற்கு ஒரு தடவை 3 வருடத்திற்கு இவ்வாறு நாம் சுத்தம் செய்து கொண்டு வந்தால் முழுவதுமாக ஆகாய தாமரையை நாம் நீக்கிவிடலாம். இதனை நீக்குவதற்கு பாக்பேட் மற்றும் சோடியம் சல்பேட் நீரில் கரைத்து ஆகாய தாமரை பூ பூக்கும் பருவத்திற்கு முன்னால் நாம் நீர்நிலையில் தெளித்துவிட்டால் இதனை முழுவதுமாக அழித்துவிட முடியும். 3 மாதத்திற்கு ஒரு தடவை தொடர்ந்து இதனை செய்து கொண்டே வர வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே ஆகாய தாமரை நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளது ஓரளவு நாம் கட்டுப்படுத்த இயலும். குறிப்பா காயத்ரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த செடிகளை ஓரளவு கட்டுப்படுத்தினாலே நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கிறார் காயத்ரி. தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்ட மரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களுடன் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெவர்சன். கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு காலகட்டத்தில் நெல் விவசாயம் அதிகமாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட பகுதிகளில் நெல் விவசாயம் அதிகமாக நடைபெற்று வந்தது. தற்போது இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயம் படிப்படியாக குறைந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன கூறப்படுகிறது சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளம், அகஸ்தீஸ்வரம் உள்ளிட்ட தாலுகா பகுதிகளில் இந்த பார்த்தீனியம் செடி அதிகமாக வளர்வதாகவும் இந்த செடியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். விவசாயிகளின் முயற்சியினால் சில பகுதிகளில் இந்த செடிகள் அழிக்கப்படுகிறது. இந்த பார்த்தீனியம் செடி என்று சொல்லப்படும் இந்த செடியானது இந்த செடியை கால்நடைகள் பருகும் போது கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்படுவதும் வாடிக்கையாக நடந்து வருவதாகும். இதேபோன்று சிவகங்கை பகுதியில் கருவேல மரத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர். அவர் தரும் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். கருவேல மரங்களை அழிக்கிறதுக்கு தமிழக அரசு பிறப்பித்துள்ள ஆணையால சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பெரும் கலக்கத்தில் இருக்காங்க. கருவேல மரங்களால சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது, காற்று ஈரத்தன்மை குறைந்து விவசாயம் பாதிப்புகிறது, நிலத்தடி நீர் முற்றிலும் குறைந்து இருக்கிறதால மாசு கட்டுப்பாடு வரை மற்றும் சுற்றுச்சூழல்களோட கருத்தால தமிழக அரசு கருவேல மரங்களை அழிக்கிறதுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் உள்ள வறட்சி மாவட்டமான 58 மாவட்டங்கள்ல சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டமும் ஒண்ணுங்க. சிவகங்கை மாவட்டத்துல 12 வட்டாரங்கள், 7 தாலுகாக்கள், சுமார் 13 லட்சம் மக்கள் கொண்ட இந்த ஊர்ல விவசாய நிலங்கள்னு பார்த்தோம்னா 1,18,000 ஏக்கரும் 5,200 கண்மாய்களும் இருந்தும் இங்க வறட்சி நிலவிக்கிட்டு தாங்க இருக்கு. வறட்சியான காலங்கள்ல விவசாயிகள் சமாளிக்கிறதுக்கு 1960 காமராஜர் காலத்துல கருவேல மரங்கள் மூலம் கரிமூட்டம் போடுவது, விறகு வெட்டுவது என்ற ஒரு மாற்று தொழிலை ஏற்பாடு செஞ்சாங்க. இதனால பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு 50 ஆண்டு காலமா இன்ன வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த தொழிலை மட்டுமே நம்பிய பல லட்சம் குடும்பங்களும் இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு மாற்று தொழில் ஏற்படுத்தி கொண்டு இந்த கருவேல மரங்களை அழிக்கணும்ன்றது சிவகங்கை மாவட்ட விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கைங்க. இது பற்றி திரு ஹரிதாசன் அவரிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப ஒரு மாவட்டத்திலையும் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆகாய தாமரை ஆகட்டும், கருவேல மரமாகட்டும், இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி என்னுடைய செய்தியாளர்கள் சொன்னாங்க. இப்ப மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் என்ன மாதிரியான விழிப்புணர்வு இப்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன்? முக்கியமா அவங்க வாழ்வாதாரம். இப்ப இவர் தம்பி சொன்னதுல கூர்ந்து கவனிக்கும் பொழுது 50% மக்களுக்கு அது எங்களுக்கு
அது ஒரு சிறிய தொழிலை உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு உரிய அந்த வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையா அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இமீடியட்டா அடுத்து அந்த அடிப்படையில அவங்களுக்கு தேவையான அந்த வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணத்தை தருகிற ஒரு விஷயத்தோடு சேர்த்து இதை செயல்படுத்தினாதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா கிராமப்புறங்கள்ல இன்றைக்கு அந்த பணம் அவர்களுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அடிப்படையில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்துதான் நீங்க எந்த திட்டத்தையுமே செயல்படுத்த முடியும். அது இல்லைன்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த திட்டமும் தோல்வியில போய் முடிந்து விடுகிறது. அப்ப மிக சிறப்பாக அவங்களுக்கு உடனடியாக பணம் தருகிற மாற்றுப்பயிர்கள், அதுக்கு அரசு தருகிற சலுகைகள் உதவிகள் என்னென்ன, இது அங்க விரிவாக்கத்துறை மூலமாக நாம எடுத்து சென்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை நம்ம செயல்படுத்தினாதான் இதை நம்ம ஒரு பக்கம் இது ரிமூவ் பண்றது இருந்தாலும் இன்னொரு புறம் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படையான இன்னொரு விஷயத்தையும் நீங்க செய்து கொடுத்தா தான் அதுல நம்ம நீடித்து நிலைத்து வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில அவங்களுக்கு உடனடியாக தேவைப்படுகிறது என்னன்னு நம்ம பார்த்து அதையும் செயல்படுத்தினா மட்டும்தான் இதுல நம்ம வெற்றி பெற முடியும். பார்த்தீனியம்னு இன்னொரு தாவரம் சொன்னாங்க, அது கூட இன்னைக்கு தேவையில்லாம எங்க பார்த்தாலும் இருக்கு. அது இன்னும் நகர்ப்புறத்துக்கெல்லாம் வந்துருச்சுங்க. இப்ப இது நம்ம தென் மாவட்ட பிரச்சனையா பார்க்காம இப்ப பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல சென்னை வரைக்கும் பார்த்தீனியம் வந்தாச்சு. பார்த்தீனியம் இல்லாத மாவட்டமே இல்ல. அது இதை விட மோசமான இந்த ரெண்டை விட மோசமான தாவரம் அந்த பார்த்தீனியம். அது காற்றில் பரவக்கூடியது, சுவாசித்தாலே உங்களுக்கு ஆஸ்மா போன்ற நோய்களை உருவாக்கும். ஒவ்வாமையை அதிகமாக தருகிற நோய் அது. அது தோல் நோய் ஒவ்வாமை வந்துருச்சுன்னா பார்த்தீயத்தால அதை குணப்படுத்தவே முடியாது, சாகும் வரை அது உங்களோடு இருக்கும். இப்படி ஒரு மோசமான ஒரு தாவரம், அந்த இரண்டையும் விட மோசமானதான் நான் அதை பாக்குறேன் பார்த்தீனியத்தை. அது எந்த நன்மையும் கிடையாது, முற்றிலுமாக அது ஒரு மோசமான தாவரம். அது கூட அது கோதுமையில கலந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. அது இந்தியா கோதுமை பஞ்சத்துல இருக்கும்போது கோதுமையை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யும்போது அதோட சேர்த்து பார்த்தீனியத்தையும் உள்ள விட்டுட்டாங்க. நாம சாப்பிட்டுட்டு அது போகும்போது அது முளைத்து இன்றைக்கு பரவி இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இது அடிப்படையில நம்ம விவசாயத்துக்கு தேவையில்லாத ஒரு அடிப்படையான தாவரங்கள் இந்த மூன்றிலும் மிக மோசமானது பார்த்தீனியம். இது மூன்றுமே நம்ம படிப்படியாக இதை இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டியது. இதை கேரளா சிறப்பா செய்திருக்கிறது, நாமும் செய்யணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இது குறித்து மேலும் பல தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் புதுக்கோட்டையில் இருக்கும் எமது செய்தியாளர் சுந்தர். அவரிடம் கேட்கலாம். சுந்தர், இப்ப சொல்லுங்க, அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் கிட்ட என்ன விதமான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உள்ளாட்சி நிர்வாகம் எடுத்திருக்கு? அங்க இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்றாங்க, சொல்லுங்க. நிச்சயமா காயத்ரி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வானம் பார்த்த பூமி. இதுல கருவேலை மரத்தினால் நிலத்தடி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் 30 அடி முதல் 50 அடி வரை தோண்டினாலே நிலத்தடி நீர் வந்து கொண்டிருந்தது. தற்போது 600 அடிக்கும் கீழே சென்று விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சமூக ஆர்வலர் ஹாஜி முகமது நம்மிடம் அவர்கிட்ட கேட்போம். புதுக்கோட்டை நகரத்துல கிணற வச்சுதான் முன்னாடி பாசனம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப வீட்டு பயன்பாட்டுக்கு கிணற வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போர் போட்டாங்க. இந்த போர்ல இப்ப முன்னாடி 200 அடி போட்டது சுத்தமா தண்ணி இல்ல, இப்ப 300 அடிக்கும் போட்டு தண்ணி இல்ல. இது ஒரே காரணம் என்னதான், இந்த வேலிக்கருவை மரம் தான் காரணம். இந்த வேலிக்கருவை அரசு மாத்திரம் எதிர்பார்க்காம சமூக அமைப்புகளும் சேர்ந்து இந்த போலியோ எப்படி ஒழிச்சாங்களோ அதே மாதிரி இதை ஒழிச்சாதான் எல்லாருக்கும் இந்த தண்ணி கிடைக்கும். பயன்பாட்டுக்கு குடிநீர் ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்மளுடைய எல்லா பயன்பாட்டுக்கு நீர் தேவையா இருக்கு. அந்த நீருடைய என்னன்னா புதுக்கோட்டை நகரத்துல கிட்டத்தட்ட 400, 450, 500 அடிக்கு கீழே தான் தண்ணி இருக்கு. அதுக்கு முழு காரணம் இந்த வேலிக்கருவை மரம் தான். அதோட இன்னொன்று என்னன்னா, இந்த மரத்துல எந்த உயிரினங்களும் வாழாது, யாருக்குமே பயன்படாத ஒரு இது என்னன்னா அந்த வேலிக்கருவை தான். அந்த வேலிக்கருவையை ஒழிக்கிறதுக்கு சமூக அமைப்புகளும் சேர்ந்து பண்ணாதான் இதை ஒழிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. விவசாயம் தற்போது பொய்த்துவிட்ட நிலையில் இருக்கின்ற விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு சமூக அமைப்புகளும் சேர்ந்து இந்த கருவேலை மரங்களை உடனடியாக அகற்றினால் மட்டுமே வருங்காலத்தில் விவசாயம் என்பது இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். சுந்தர், இதுபோன்று மரங்களை வளர்ப்பது எவ்வளவு அவசியமோ அதைவிட இதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்ட மரங்களை வெட்டி அழிப்பதும் அவசியமாகப்படுகிறது. நம் மண்ணின் மாண்பை காக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய கருத்தில் நிறைய கருத்துக்களை பதிவு செய்த திரு அரிதாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட செய்தியாளர்கள் சுந்தர் மற்றும் நேத்ராஜ் ஆகியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.